கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதான வகையில் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த கால வேளையில பாத்தீங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக ஏற்படுத்தினார் என்பதை குறித்து இந்த வசனங்கள் மூலமாக நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அதாவது நாம் அவரை தெரிந்து கொள்ளாட்டாலும் உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்ம உங்களை என்னையும் முன்குறித்ததான தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னன்னா, நாம் என்னன்னா கனி கொடுக்கும்படிக்கும் நம்முடைய கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் கனியை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கனி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம் கனி கொடுக்கிற ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பது நமக்கு ஒரு சபையை கொடுத்து இந்த சபையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா நற்குல திராட்சை செடியாக உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா நட்டு வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையை நட்டு வைத்திருக்கிறதான தேவன் நம்மிடத்தில் பார்த்தீங்கன்னா கனியை எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்டதான கனியை தேவனுக்கு முன்பாக தருகிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தேவன் எதிர்பார்க்கிறதான கனி நாம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பது நம்மிடத்தில் பார்த்திங்கன்னா தேவன் அவர் எதிர்பார்க்கிறதான கனியை பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இங்கு கனி என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா ஒரு கனியை குறித்து சொல்லப்பட்டது ஒரு திராட்சை செடி. உங்களையும் என்னையும் தேவன் பார்த்திங்கன்னா நற்குல திராட்சை செடியாக இந்த சபையில் பார்த்திங்கன்னா நட்டு வைத்திருக்கிறார். இந்த திராட்சை செடியாகிய காணப்படுறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்திங்கன்னா கனி தருகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது திராட்சையை குறித்து நாம் பார்ப்போமானால் திராட்சையானது பார்த்திங்கன்னா ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும் என்று சொல்லப்படுறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளையில 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும் என்று சொல்லப்பட்டது. நம்ம பார்த்திங்கன்னா மற்றவர்களை மகிழ பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படாவிட்டாலும் நம்மை உண்டாக்கினதான தேவனை நாம் பார்த்திங்கன்னா மகிழ பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் திராட்சை செடியை குறித்து சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிற ரசம் என்று சொல்லப்பட்டிருக்குது. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்ப்போமானால் அதாவது என்னென்னா மரங்கள் எல்லாம் சேர்ந்து திராட்சை செடியை பார்த்திங்கன்னா ராஜாவாக்க பார்க்குறது. அப்போதைக்கு திராட்சை செடி சொல்லுகிறது, நான் தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிற என்னுடைய ரசத்தை விட்டு மரங்களை நான் ஆளப் போவேனோ என்று அங்கு சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இதிலிருந்து பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா உங்களையும் என்னிடத்திலும் தேவன் பார்த்திங்கன்னா அந்த திராட்சை செடிக்கு உரியதான அந்த ரசத்துக்கு உரியதான காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை தெரிந்தெடுத்தது இப்படிப்பட்டதான பாதைகளை நடத்துகிறதனுடைய நோக்கம் என்னன்னா தேவன் கனி கொடுப்பதற்காக பார்த்திங்கன்னா தேவன் உங்களையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் ஒரு திராட்சை செடியை குறித்து சொல்லப்படுற ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பாட்டை பாடுகிறார். என்ன பாட்டுன்னா அந்த பாட்டை பாருங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசர் கேட்டு ஒரு பாட்டை பாடுகிறேன். இப்பொழுது
என் திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலியடைத்து அதுல கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். இந்த திராட்சை செடி பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வம்சம் என்று அதிலே 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதாவது என்னென்னா எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் அவர்களை ஒரு நற்குல திராட்சை செடியாக நட்டு அதற்கு வேலி அடைத்து அதில் உள்ளதான கற்களை பொறுக்கி அதில் உள்ள களைகளை எல்லாம் பிடுங்கி அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து அது நல்ல ரசத்தை கொடுக்கும், மகிழ பண்ணுகிற ரசத்தை கொடுக்கும். அதன் மூலமாக நான் மகிழ்ச்சி அடையலாம் என்றதான ஒரு எண்ணத்தோடு தேவன் அவர்களை என்னென்னா நட்டு வைத்து அவர்களிடத்தில் தேவன் எதிர்பார்த்தா ஒரு ஆலையையும் உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆலையையும் உண்டு பண்ணி எதிர்பார்த்திருந்தான். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்களையும் என்னையும் தேவன் பார்த்திங்கன்னா கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவன் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மிடத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் இந்த கால வேளையில் நாம் அறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமான பிரசங்கம், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுறதான குற்றங்களை ஒரு உணர முடியாதபடிக்கு பார்த்திங்கன்னா அப்படி மேலோட்டமான பிரசங்கங்களையும் நம்ம கேட்டுக்கொண்டு போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில் நம்ம சரியாக வேண்டிய காரியத்தில் நம்ம சரியாகும் பொழுது ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும். நம்ம ஆசீர்வாதமான பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதி நம்மிடத்தில் காணப்படலைன்னா அது எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாகவே இருக்காது. நம்ம ஒருவேளை அதாவது என்னென்னா அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக கூட எத்தனையோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை எல்லாம் பெற்றிருக்கலாம், எத்தனையோ காரியங்களை எல்லாம் பெற்றுக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்மிடத்தில் தகுதி இருந்தால் தான் நம்ம பெற முடியுமே ஒழிய மற்றபடி என்னென்னா நம்ம சுய திருப்தியிலேயே நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவியத்தை நாம் ஓட்டி கொண்டு போகக்கூடாது. இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், உங்களை நான் ஏற்படுத்தினேன், உங்களை நான் தெரிந்து கொண்டேன், உங்களிடத்தில் நான் என்னென்னா எதிர்பார்க்கிறேன் என்று கர்த்தர் ஒரே காரியத்தை குறித்து பார்த்திங்கன்னா அந்த கனி கொடுக்குற காரியத்தை குறித்து கர்த்தர் பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கை ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தமாக மற்றவர்கள் பார்த்திங்கன்னா மகிழக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறதா? மற்றவர்களை நாம் மகிழ பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய ரசம் எப்படிப்பட்ட ரசமாக காணப்படுகிறது என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். அந்த 5 அதிகாரம் 2 சொல்கிறாரு, அது கசப்பான பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்த காரியங்களுக்கு நேர்மாறாக வேதனையை தரக்கூடியதான ருசியற்ற சாட்சியற்ற அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சாட்சியற்ற பழங்களை பார்த்திங்கன்னா அது தந்தது என்று பார்க்கிறோம். அந்த கசப்பான பழம் ஆண்டவருக்கு பார்த்திங்க வேதனையை தரக்கூடியதாக ருசி இல்லாததாய் ஒரு கசப்பான பழங்களை அந்த நற்குல திராட்சை செடி தந்தது என்பதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுது? நாம் எப்படிப்பட்ட கனியை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம்? அன்று பார்த்திங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் பாருங்கள் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ரோம போர்ச்சவர்கள் கசப்பான காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான கசப்பான கனியுடையவர்களாக காணப்பட்டா அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா கசப்பான காடியை தான் நாமும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நன்றாக அறிய வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிறதான கனி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அதாவது என்னென்னா அவர் நமக்காக பார்த்திங்கன்னா அதாவது நமக்காக வேண்டி அவர் எவ்வளோ வேலைகளை செய்தார். அந்த தோட்டத்தை பாருங்கள், தோட்டத்தை பண்படுத்துகிறாரு, தோட்டத்தை ஃபஸ்ட்டு வேலி அடைக்கிறார். வேலியை குறித்து கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம முந்தின வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். தேவன் நம்மை சுற்றிலும் பார்த்திங்கன்னா
வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார் என்று பார்த்தோம். வேலி என்று சொல்லும் பொழுது நீ எனக்கு அதாவது நமக்கு உரிமை என்பதை காட்டுவதற்காக தான் பார்த்தீங்கன்னா வேலி போடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு உரியவர்கள் என்று பிரித்து காட்டுவதற்காக தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மை சுற்றிலும் வேலி போட்டிருக்கிறார். இப்படிப்பட்டதான வேலி போடப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்னா வேலிக்குள்ளாக நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய பேச்சு, செயல், செய்கைகள் மற்றும் நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் தேவனை நாம் வெளிப்படுத்துகிறவர்களா நம்ம காணப்படுகிறோமா? வேலிக்குள்ளாக காணப்படுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டோம்னா நாம் அவரை மகிழ பண்ணுகிற கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அதே நேரத்தில் அதற்கு நேர்மாறாக நம்முடைய வாயிலிருந்து அதாவது என்னென்ன தூஷணமான வார்த்தைகள், அதே நேரத்தில் கெட்ட வார்த்தைகள், அதே நேரத்தில் அதாவது என்னென்னா மற்றவர்களை சபிக்கக்கூடியதான வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக கசப்பான பழங்களை தருகிறோம் என்பதை, கசப்பான கனி உடையவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறியணும். இவ்வளத்தையும் தேவன் உண்டாக்கி எதிர்பார்த்த பொழுது அது கசப்பான பழங்களை தந்தது நிமித்தமாக அடுத்தாப்புல அவரே என்ன சொல்கிறாரு, அந்த வேலியை குறித்து அவர் பாருங்கள் வேதனையோடு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏசா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களா? பாருங்கள் அடுத்தாப்புல அவர் பண்ணுறதை பாருங்கள். இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். பாருங்க, ஃபஸ்ட்டு என்னன்னா தேவன் வேலியை எடுத்து போடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனுக்குள்ளாக நீங்கள் உங்களை ஒரு நற்குல திராட்சை செடியாக நட்டு வேலி அடைத்து அவர் பாதுகாப்பது என்னன்னா மதுரமான கனிகளை தருவதற்காக தான் தேவன் பார்த்திங்கன்னா வேலி அடைத்து பாதுகாக்கிறார். 4 விதமான வேலிகளை நம்ம பார்த்தோம். 4 புறத்தில் 4 விதமான வேலிகளை தேவன் பார்த்திங்கன்னா அமைத்து அவர் பாதுகாக்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த திராட்சை தோட்டம் கசப்பான பழங்களை தரும் பொழுது நான் வேலியை எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். வேலியை எடுத்து போடுவேன் என்று சொல்லும் பொழுது உடனே என்னென்னா ஆண்டவர் போட்ட வேலியெல்லாம் அவர் உடனே பிரித்து நம்மளை மாரிலாம் தகர்த்து எடுப்பது கிடையாது. அவர் என்னென்னா நம்மளை விட்டு விலகி போய்விடுவார். எப்படி சிம்சோனுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாததாக காணப்பட்டது நிமித்தமாக சிம்சோனை விட்டு தேவனாகவே பார்த்திங்கன்னா அவராகவே விலகி போய்விட்டார். அந்த ஆவியானவர் விலகினதை அவன் அறியாமல் பாருங்கள் முன்போலவே எல்லா காரியத்தையும் செய்வேன் என்று அவன் செய்து பார்த்திங்கன்னா சத்துருக்கள் கையில் மாட்டிக்கொண்டான் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் நம்மை விட்டு விலகும் பொழுது வேலியானது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அது நம்மை விட்டு பார்த்திங்கன்னா விலகிவிடும். அதனால தான் பாருங்கள் இந்த வேலிக்குள்ளாக தாவீது காணப்பட்டது நிமித்தம் தான் அவன் சங்கீதத்துலலாம் நிறையா சங்கீதத்துலலாம் சொல்லுவார். சங்கீதம் 31 சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் அவர்கள் மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். பாருங்கள், நீர் தான் எனக்கு அரணாகிய வேலியை அடைத்து என்னை நீர் பாதுகாக்கிறீர். அதனால் வேண்டி அவங்க எனக்கு என்ன வலையெல்லாம் விரிச்சாங்களோ அதுக்கெல்லாம் என்னென்னா விலைக்கு விடுவியோன்னு அவர் கேட்குறாரு. சங்கீதம் 43 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், என் அரணாகிய தேவன் நீரே என்று அங்கே சொல்வதை பார்க்கலாம். ஏனென்றா ஆண்டவர் பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையுமானவர். இப்படிப்பட்டதான துணையுமான தேவன் நம்மை விட்டு விலகிவிட்டால் நம்மை சுற்றிலும் இருக்கிறதான வேலி ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா எடுபட்டு போகும் என்பதை நம்ம நன்றாக அறிய வேண்டும். நாகூரம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் 1081 பக்கம். கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அவர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். நமக்கு ஆபத்து வரும் பொழுது, இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பார்த்திங்கன்னா அடைக்கலாமா பலனா ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் கூட ஒரு சங்கீதத்தில் சொல்கிறாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் நம்ம யாரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறோம்? நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஆபத்தான சூழ்நிலை, கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை, தனித்து விடப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்னென்னா யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் தேவன் நமக்கு வேலியாக இருக்கும் பொழுது எந்த இதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதான அவசியமே இல்லை. எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்டதான வேலி அமைத்திருக்கிறதான தேவன் வேலியை எடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். வேலியை எடுத்து போட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஏசா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
பாருங்க, வேலி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் போட்ட வேலி இருப்பது நிமித்தம்தான் குடும்பத்தில் பாருங்கள் சத்துரு வந்து மேய்ந்து போட முடியாதபடிக்கு அந்த வேலியானது தடுத்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதை என்றைக்காவது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களை சுற்றிலும் அவர் இரத்தத்தினாலாகிய வேலி எடுத்து பாதுகாக்கிறார், அக்கினியினாலாகிய வேலி எடுத்து பாதுகாக்கிறார், வசனமாகிய வேலி எடுத்து பாதுகாக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக சபையாகிய வேலி எடுத்து பாதுகாக்கிறார். இப்படிப்பட்டதான வேலி நம்மளை சுற்றிலும் இருக்கிறது. இந்த வேலி நம்மளை விட்டு தார்க்கப்படுமானால் நம்முடைய நிலைமை என்னன்னா பார்த்தீங்கன்னா மேய்ந்து போடப்படும் என்று சொல்லும் பொழுது வேலிக்குள்ளாக காணப்படுகிறதான ஆசீர்வாதங்கள், அதாவது என்னென்னா குடும்பத்துக்குள்ளாக காணப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறையா பேர் பாருங்கள், தேவனை தேடிட்டு வருவாங்க, ரொம்ப கஷ்டமான இக்கட்டமான சூழ்நிலையிலெல்லாம் வருவாங்க. ஆண்டவர் அதுலேருந்து நல்ல ஒரு விடுதலை தந்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தரும் பொழுது அவங்க பார்த்திங்கன்னா மறந்து போவதை நம்ம நன்றாக அறியலாம். கொஞ்ச நாளைக்கு நன்றாக தான் இருக்கும், ஆனால் போக தான் அதனுடைய பலன் மேய்ந்து போடப்படுகிறதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறதான இப்படிப்பட்டதான வேலி அமைக்கப்பட்டதான அநேகருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய குடும்பத்தில் உள்ளதான ஆசீர்வாதங்கள் ஒரு மேய்ந்து போடப்பட்டதான நிலைமையில தான் காணப்படுகிறது. அதாவது என்னென்னா பலனை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, பணம்லாம் எவ்வளோ வருது, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வருமானம் எவ்வளோலாம் வருது, ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு தரித்திரமான நிலைமை, ஒரு கஷ்டமான நிலைமை, ஒரு பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குரிய நிலைமையிலே அவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து எப்போ எனக்கு விடுதலை என்று அவங்க பாருங்கள் தங்களுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய தங்களை ஆராய்ந்து பார்ப்பது கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதற்கு எல்லாம் காரணம் என்னென்னா, ஒரே காரணம் என்னென்னா, நாம் கசப்பான கனிகளை கொடுப்பது நிமித்தம் தான். நாம் கசப்பான கனிகளை கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்டதான வேலி நம்மை விட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேய்ந்து போடப்படுகிறது. இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா ஆகாய் 1:6 பாருங்கள், அவங்க பாருங்கள் திரளாய் விதைப்பாங்க, ஆனால் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அறுத்து கொண்டு வருவாங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புசித்தும் திருப்தியாகவில்லை, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, பரிபூர்ணம் அடையவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே பாருங்க, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பைகளில் சம்பாதிக்கிறான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், நல்ல வருமானம், கை நிறைய வருமானம் இருக்கிறாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா பொத்தலான பைகளில் பார்த்திங்கன்னா போய்கொண்டு இருக்கிறது, காசு நிற்பது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியம்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை எதற்கு? நாம் கூலியை சம்பாதிக்கிறவர்கள் பொத்தலான பைகளில், அதாவது உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் தான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை சத்துரு எந்த விதத்தில் வஞ்சித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த கால வேளையில் நாம் அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுறதான அநேக கசப்பான கனிகளின் நிமித்தமாக, நம்முடைய வேலி எடுத்து போடப்பட்டது நிமித்தமாக சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக புகுந்து, நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக புகுந்து, நம்முடைய பலன்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவன் என்னென்னா கொண்டு போய் கொண்டு இருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது, ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை, அதாவது என்ன, திருப்தியாகவும் இருக்காது. அந்த மாதத்தில் நம்ம ஏதோ திருப்தியாக இந்த மாதத்தை நம்முடைய காரியத்தை எல்லாம் பார்த்தோம் என்றதான ஒரு சூழ்நிலை கூட இருக்காது. நம்முடைய ஆண்டவர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் அதை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன், குறைவுகளை அவர் பார்த்திங்கன்னா நிறைவாக்குகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக சம்பளம் ஆனாலும் சரி, அதை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம நாணமாக செலவு பண்ணோன்னா ஆண்டவர் திருப்தியாக நடத்துவார். நம்முடைய இச்சையின்படி அநேக காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணும் பொழுது நம்ம பல கண்ணிகளில் போய் பார்த்திங்கன்னா சிக்கிக்கொள்ள வேண்டியது வரும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான கனிகள் காணப்பட்டது நிமித்தமாக, அவர் வேலியை எடுத்து போட்டது நிமித்தமாக அது நம்முடைய அது என்னென்னா மேய்ந்து போடப்படுகிறது. யோவேல் 1:4 பாருங்கள், ஒரு மேய்ந்து போடுகிற காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்னது, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது,
வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி. அதாவது ஒருத்தர் விவசாயம் பண்ணுறான், விவசாயத்துக்குள்ளார போய் பாருங்கள், அதாவது என்னென்னா வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி சாப்பிட்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி சாப்பிடுது. இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொன்றா குடும்பத்துக்குள்ளார பாருங்கள், நல்லா வருமானம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனை. இது இப்படி தான் பார்த்திங்கன்னா சத்துரு நம்மை பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய காரணம் என்னென்னா, கசப்பான கனிகள் நம்மிடத்தில் காணப்பட்டது நிமித்தம் தான். அதனால் நம்முடைய பலன் நமக்குள்ளே நிற்க வேண்டுமானால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இதே என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான இந்த கசப்பான கனிகளின் அனுபவத்தை எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கள் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்க. தேவன் உங்களுக்கு என்னென்னா உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதையெல்லாம் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். அந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் தித்திப்பாக அவர் மாற்றுகிற தேவன். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றின தேவன் நமக்கு இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் வேலையை எடுத்து போடும் பொழுது பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அது மேய்ந்து விடப்படுகிறது. இரண்டாவதாக பார்த்திங்கன்னா அது மிதியுண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த தோட்டத்தை பாருங்கள், அந்த திராட்சை செடியை பார்த்திங்கன்னா மிதிக்கத்தக்கதான வகையில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்கள் நடக்கும் என்று பார்த்திங்கன்னா அங்கு சொல்லப்பட்டிருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான். அவங்க பாருங்கள், நல்ல ஒரு போஸ்ட்டில் இருப்பாங்க, நல்ல ஒரு தகுதியோடு இருப்பாங்க, நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா மற்றவர்கள் மதிக்கத்தக்கதான வகையில் பார்த்திங்கன்னா இருக்காது சூழ்நிலை. காரணம் என்னென்னா, மற்றவர்களை எல்லாம் ஏளனமாக பார்க்குற மாரி, நிந்திக்கிற மாரி, அவமதிக்கிற மாரி, அப்படிப்பட்டதான மற்றவர்கள் மிதிக்கக்கூடியதான, இன்னும் சொல்லப்போனால் துடைத்து போடுகிறதான கல்லை போல் பார்த்திங்கன்னா இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. எது என்னென்னா மிதிக்கப்படும்னா உப்பு பார்த்திங்கன்னா மிதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரம் உண்டாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படு. ஆண்டவர் பாருங்க, அநேக இடத்துல நம்மளை குறித்து சொல்லியிருப்பாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உப்பாக வைத்து இருக்கும் பொழுது, நாம் மற்றவர்களுக்கு உப்புடையவர்களாக காணப்படும் பொழுது, தேவன் பார்த்திங்கன்னா வேலையை எடுத்து போடும் பொழுது நம்ம பார்த்திங்கன்னா அந்த சாரமற்ற உப்பாக மாற்றப்படுகிறோம். சாரமற்ற உப்பு பார்த்திங்கன்னா எதுக்குமே ஆகாது, எதுக்குமே உதவாது. அது பார்த்திங்கன்னா கீழே போட்டு குப்பையில் கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும் தானே ஒழிய வேறு ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா உதவாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது என்னென்னா உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை என்று. அது என்ன உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னா, அதாவது என்னென்னா உப்பு இருந்துச்சுன்னா அந்த பண்டம் கெட்டு போகாது சீக்கிரத்தில். எந்த ஒரு பொருளும் பாருங்கள், உப்பு இருந்துச்சுன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இதே உப்பு இல்லாத பண்டம் பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் கெட்டு போகும், அது உடனே குப்பைக்கு தான் போகும். அன்பு தேவனுடைய பிள்ளைய அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாரமற்ற உப்பாக நாம் காணப்படுவோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்முடைய கசப்பான கனி தான் இதற்கு காரணம் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வேலையை எந்த சூழ்நிலையை எடுத்து போடாதிரும். நான் உமக்குள்ளாக நான் காணப்படுகிறேன். எல்லா காரியத்திலும் என்னுடைய வருமானம் எல்லாம் இப்படி புத்தலான பைகளில் போய்கொண்டிருக்குது. இதற்குரிய காரணத்தை இன்றைய தினத்தில் நீர் என்னோடு பேசினீர். நான் உம்மோடு ஒப்புரவாகிறேன். என்னுடைய காரியங்களை எல்லாம் ஜெயமாக வழிநடத்தும் என்று கேளுங்க. தேவன் பார்த்தீங்கன்னா இரக்கமுள்ள தேவன், தேவன் மன்னிக்கிற தேவனாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ காரியத்தில் தவறுனாங்க, ஆனால் கடைசி வரை அவர்களுக்கு அவர் மன்னிக்கிற தேவனாகவே இருந்தார். இன்னும் அவர் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கொடுக்கக்கூடிய தேவனாகவே இருக்கிறார். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா தேவன் அந்த தோட்டத்துக்கு செய்யக்கூடிய காரியத்தை அடுத்த அதுலேயே பாருங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார். அடுத்தாப்புல 5:6 பாருங்கள், அது கிளை நறுக்கப்படாமலும் பாருங்க, அதை பாலாக்கி விடுவேன். அது கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால், களை கொத்தி எடுக்கப்படாமல் போவதனாலும் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும். பாருங்க, அதாவது என்னன்னா, அது என்னன்னா பாலாக்கப்படும், கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும்
இருக்கும் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதனுடைய அர்த்தம் என்னென்னா, அதாவது என்னென்னா, ஒரு செடிக்கு நம்ம பராமரித்து, அதாவது களை எடுத்து கிளை நறுக்கி, பொதுவாக திராட்சைக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா, கிளை நறுக்க தான் பார்த்திங்கன்னா அது நல்லா கனி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கெவ்வளோ அதை கட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ கிளை அடித்து நிறைய கனி கொடுக்கும் என்று சொல்லுவாங்க. அதனால தான் கிளை நறுக்கி களையை கொத்தி எடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றா களைனா நம்மளை வளர விடாதபடி நம்ம என்னென்னா நெருக்கி கொண்டிருக்குது என்று மத்தேயுவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதாரணமாக உவமையாக சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் பார்த்திங்கன்னா வேலியை எடுத்து போடப்படும் பொழுது அது பார்த்திங்கன்னா பாழாக்கப்படுகிறது. இரண்டாவதாக அதுக்கு ஒரு பராமரிப்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா காணப்படுகிறது என்பதை நன்றாக அறியலாம். இது நிமித்தமாக மொத்தத்தில் சொல்லப்போனால், நீ எப்படி போனாலும் போ, அதனால் என்ன, உன்னை பற்றி நான் என்னென்னா கவலையே பட போவதில்லை. அதுதான் அதனுடைய அர்த்தமே. என்னென்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் என்னென்னா அதை பராமரித்தேன், பாதுகாத்தேன், எத்தனையோ சத்துருடைய கையிலேருந்து அதை நான் விடுவித்தேன், எவ்வளவோ ஆடோ மாடோ சாப்பிட்ருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேருந்து எல்லாம் அதுக்கு நேரத்துக்கு நான் தண்ணியை கொடுத்தேன், இன்னும் மற்ற எல்லா காரியத்தையும் நான் செய்தேன். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, அது கசப்பான பழங்களை கொடுக்கும் பொழுது நான் எப்படி அதற்கு நீ எப்படினாலும் போன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு விடுவார். தேவன் பார்த்திங்கன்னா நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எதுவுமே பார்த்திங்கன்னா செய்யாமல் அவர் நம்மை விட்டு விலகி விடுவார் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதுக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா கெட்ட குமாரனை கூட பார்க்கலாம். கெட்ட குமாரன் பாருங்கள், தன்னுடைய தகப்பனிடத்தில் எனக்கு உள்ள ஆஸ்தியெல்லாம் நீங்கள் பிரித்து கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன் அவன் என்ன தகப்பன் என்னென்னா பிரித்து கொடுக்காமல் இருந்துக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில், அதாவது என்னென்னா தேவன் நமக்கு பார்த்திங்கன்னா சுயாதீன பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாரு. நன்மை தீமை இன்னதென்று அறியக்கூடிய தன்மையை தேவன் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒரு சுயாதீன பிரமாணம். நம்ம சில நேரத்தில் நினைப்போம், ஆண்டவர் விட்டு நான் வழி போகும்பொழுது ஆண்டவர் அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே, நம்ம சில ஆலோசனை அவருக்கு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னென்னா சுயாதீன பிரமாணத்தினால் நம்ம பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம தான் பார்த்திங்கன்னா தேவனுடைய சித்தத்துக்கு எல்லா காரியத்துக்கும் நம்ம தான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய, அவர் பார்த்திங்கன்னா அதுக்காக வேண்டி நம்மளை போட்டு நெருக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா இதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்லாம் நம்மளை போட்டு இது பண்ணவே மாட்டார். அப்படி பார்த்தா ஆதாமை பாருங்கள், இதை நீ புசிக்காத நேரம் அவன் புசித்தான். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டாரே ஒழிய, மற்றபடி என்னென்னா அவன் ஒரு சுயாதீனம் உள்ளவன். அவன் எப்படினாலும் என்னதுனாலும் இது பண்ணக்கூடியவன். இவன் தான் என்ன பண்ணிக்கணும், ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இவன் தான் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளை, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், கெட்ட குமாரன் அவன் பாட்டுக்கு எல்லாத்தையுமே ஆஸ்தியை வாங்கிட்டு போனான். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா காலி பண்ணான். ஒன்றுமே இல்லாமல் பாழாக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவனை பராமரிப்பதற்கு யாருமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவன் புத்தி தெளிந்த போது என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதேமாரி அவன் பாருங்கள், புத்தி தெளிந்த பொழுது தாப்பனுடைய வீட்டுக்கு வந்த பொழுது அவனுக்கு பாருங்கள், அவனுக்கு பெரிய விருந்து உண்டாகுது. அதே நேரத்தில் அவனுக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த ஜுவல்ஸ்லாம் கூட அணிவிக்கிறான்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் பாருங்கள் செய்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட பாழாக்கப்பட்ட நிலைமையில் கிளை நறுக்கப்படாமல் களை கொத்தி எடுக்கப்படாமல் ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா, இன்று நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அந்த கெட்ட குமாரனை போல் மறுபடியும் நாம் தகப்பன் பக்கமாக வருவோம். ஆண்டவரே, நீர் விரும்புகிறதான கனி கொடுக்கிற மகளாக நான் காணப்பட விரும்புகிறேன், என்னை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா நம்மை மறுபடியும் எடுத்து பார்த்திங்கன்னா அவர் பிரயோஜனப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் பாருங்கள் எவ்வளவு அந்த தோட்டத்துக்காண்டி பாடுபட்டிருப்பார். எவ்வளோ பாடுகள், வேலைகள், சிரமங்கள் பட்ட திராட்சை தோட்டத்தை குறித்து இன்றைக்கி அவர் வேதனையோடு கர்த்தர் கூறுகிறாரு. நான் இனிமேல் அதை கிளை நறுக்குவதில்லை, களை கொத்தி போடுறதில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு வேதனை உள்ள ஒரு வார்த்தையை அந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணுறவார் என்பதை பாருங்கள். அதாவது உன் மனசாட்சிப்படி நீ என்னன்னாலும் எப்படினாலும் நீ நடந்துக்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லைன்றதை பாருங்கள், அவரே பாருங்கள் விட்டு விடுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டால் எஜமானனே நம்மை பார்த்திங்கன்னா கைவிட்டார்னா, நம்மை பார்த்திங்கன்னா தாங்குவதற்கு பராமரிப்பதற்கு இந்த உலகத்தில் யார் இருப்பா? நம்மை உண்டாக்கின தேவனே நம்மளை கைவிட்டார்னா, நம்மளுக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து
இவ்வளவு காரியங்களை இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அக்கிரமங்களால் பாவங்களினால் மரித்தவர்களாக இருந்த நம்மை பார்த்திங்கன்னா அதிலிருந்து எல்லாம் கழுவி விடுதலை தந்து ஒரு நல்ல ஒரு திராட்சை தோட்டமாகிய ஒரு சபையில் வைத்து தேவன் பரிசுத்தப்படுத்தி உங்களையும் என்னையும் தமது மனவாளனாக மனவாட்டியாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கதான இவர் பாருங்கள், கடைசியில் என்னென்னா ஒரு வேதனை உள்ள ஒரு வார்த்தையை எப்படி போனால் என்னன்ற ஒரு சூழ்நிலையில் எஜமானனே நம்ம கைவிட்டால் நம்முடைய நிலைமை எவ்வளோ பரிதாபமாக இருக்கும் என்பதை நாம் நினைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் பார்த்திங்கன்னா நம்ம விட்டார்னா அது பாலாக்கி விடப்படும் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள், எத்தனையோ குடும்பத்தை நம்ம பார்க்கலாம். எத்தனை குடும்பம் பாருங்கள் பாலான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. தேவனுக்குள்ளே நல்லா காணப்பட்ட குடும்பம்தான், தேவனுக்குள்ளே ஆண்டவரே பிடித்த குடும்பம்தான். ஆனால் இன்றைக்கி என்ன, அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பின்மாற்றத்தில் போனது நிமித்தமாக அவர்கள் பாருங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கன மதிப்பை கொடுக்காம உலகப்பிரகாரமான காரியத்துக்கு கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கி எத்தனை குடும்பம் பாலாகி சின்ன பின்னமான நிலைமையில் காணப்படுகிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர்களுக்கு நேரிட்டதுனால நம்ம அவர்களை காட்டி நம்ம நீதிமான் கிடையாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் வைத்ததான இரக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய வீடும் என்னுடைய வீடும் காக்கப்படுகிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்க. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தேவன் அந்த தோட்டத்துக்கு செய்யக்கூடியதான ஒரு காரியத்தை சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். ஏசா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால், களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். பாருங்க, நீ எப்படியோ போனால் போயிட்டு போகுதுன்ட்டு இந்த பராமரிப்பு இல்லாமல் அவர் விட்டார்னா அது பார்த்திங்கன்னா முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும் என்று பார்க்குறோம். இன்றைக்கும் பாருங்கள், அன்னையருடைய குடும்பத்தில் முட்செடியும் நெரிஞ்சிலும் போன்றதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக எத்தனை குடும்பங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. அவங்களுடைய வாயினாலே அறிக்கையிலேயே பார்க்கலாம், நான்லாம் முள்ளுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கிறேன், நான்லாம் பாருங்கள் நெரிஞ்சலுக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கிறேன்னு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களே சாட்சி சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்குள்ள போராட்டம், அவங்களுக்குள்ளார என்னென்னா பிள்ளைங்க கீழ்ப்படியாமல் போகிறது, இன்னும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை. முட்செடியும் நெரிஞ்சலும் பார்த்திங்கன்னா முளைக்கும். இந்த முட்செடியும் நெரிஞ்சலும் பார்த்திங்கன்னா எப்போ முளைச்சிச்சுன்னா, அதாவது என்னென்னா ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு பார்த்திங்கன்னா தேவன் கொடுத்ததான சாபத்தில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா முட்செடியும் நெரிஞ்சலும் என்று பார்க்குறோம். அது 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். 19ஆம் வசனம். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியே உன் முகத்தின் வேர்வையினால் நீ என்னென்னா ஆகாரம் புசிப்பாய். பாருங்கள், அதாவது என்னென்னா நெரிஞ்சலும் முள்ளும் நெரிஞ்சலும் ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு தேவன் பார்த்திங்கன்னா நீ என்னென்னா பாவம் செய்தது நிமித்தமாக உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், இது நிமித்தம் பூமியானது முள்ளையும் குறுக்கையும் உனக்கு முளைப்பிக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், ஆண்டவர் படைப்பில் பார்த்திங்கன்னா முல்லை அவர் என்னென்னா படைக்கவே இல்லை, மற்ற எல்லா காரியத்தையும் படைத்தார். ஆனால் ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக வந்தது தான் பார்த்திங்கன்னா முள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்று உங்களுடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கீர்கள், உங்களுக்கு வேதனை உண்டாக்கக்கூடியதான, கண்ணீரை உண்டாக்கக்கூடியதான, காயங்களை உண்டாக்கக்கூடிய, பிறப்பிக்கிறதான பலன் எதையும் அடைய முடியாமல் முள்ளும் குறுக்கும் உண்டாக்குகிறதான மேலான அதிகாரிகள் இருக்கிறாங்களா? இன்றைக்கி பாருங்கள், அநேகருக்கு பாருங்கள் அதிகாரிகள் பாருங்கள் முள்ளும் குறுக்குமாக இருந்து கொண்டிருப்பாங்க. அவங்க பாருங்கள் வேலை செய்ய முடியாது, போன இடத்துல அங்கேயும் பார்த்திங்கன்னா சமாதானம் இருக்காது, குடும்பத்துலேயும் சமாதானம் இருக்காது, போய் வேலை பார்க்குற இடத்துலையும் சமாதானம் இருக்காது, போன இடத்துலலாம் பிரச்சனை. அதாவது என்னென்னா அவங்களே சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா அடைச்சிட்டு இருந்தாலும் இடிச்சிட்டு வருது சண்டைன்னு வாங்க பாருங்கள். அது மாதிரி தான் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையாக தான் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒழுங்காக தான் போயிட்டுருக்குறோம், தேவையில்லாதவெல்லாம் வந்து நம்மளை வந்து இப்படி பேசுகிறானே, தேவையில்லாதவெல்லாம் நம்மளை வந்து இப்படி இது பண்ணுறானேன்னுட்டு தாவீதுக்கு அப்படி தான் நேரிட்டுது. அவன் பாருங்க, அவன் பாவம் செய்த பிற்பாடு அப்சலோமுக்கு தப்பி போகும்பொழுது பாருங்கள் தேவையில்லாதவெல்லாம் அவனை பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை பேசினான். ஆனாலும் என்னென்னா ஆண்டவர் அனுமதிக்கிறார் இதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா போய்கொண்டே இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நேரிடுகிறதா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம்? நம்ம என்ன சொல்கிறோன்னா
மற்றவங்கள நம்ம என்னென்னா சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்க நிமித்தம் தான் இப்படி, அதாவது கணவன் நிமித்தம் தான் இப்படி, மனைவி நிமித்தம் தான் இப்படி, பிள்ளைகள் நிமித்தம் தான் இப்படி, அயலகத்தார் மற்ற நிமித்தம் தான் இப்படி, உறவினர்கள் நிமித்தம் தான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. அதே நேரத்தில் என்னென்னா நான் நன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறேன் நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான கனிகளை காணப்படுவது நிமித்தமாக, தேவன் வேலையை எடுத்து போட்டது நிமித்தமாக, நம் நிமித்தம் பார்த்திங்கன்னா முள்ளும் குறுக்கும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளாக உண்டாகி கொண்டிருக்கிறது. இந்த முள்ளும் குறுக்கையும் நாம் நிர்மூலமாக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது இந்த முள்ளும் குறுக்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குற தேவன் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறார். எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா அவர் ஜெயத்தை கொடுப்பார். நான் இதுக்காக வேண்டி நம்ம சிலர் கூட பாருங்கள் மற்றவர்களை ரெஃபர் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா அவங்க காட்டிலும் நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல, அவங்கள காட்டிலும் நான் இப்படி ஒன்றும் பெரிய பாவம்லாம் செய்யலைன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய அவங்களையும் இவங்களையும் நம்ம பார்க்க வேண்டியதான அவசியமே இல்லை. நாம் ஆராய்ந்து பார்ப்போம், நான் எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையிலும் பார்த்துங்க, அவன் அநேக தவறுகள் செய்தது நிமித்தமாக அவனுடைய குடும்பத்துக்குள்ளாரையும் இப்படிப்பட்டதான முள்ளும் குறுக்கும் போன்றதான அநேக காரியங்கள் நேரிட்டது. அவன் அதான் வெறுங்காலால் ஓடினான்னு சொன்னேன் பாருங்க. வெறுங்காலால் அவன் பாருங்கள் தன்னுடைய மகனுக்கு தப்பி அவன் வெறுங்காலால் ஓடிக்கொண்டிருக்கிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைய இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா உடனே அவன் எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆனான். தான் செய்த தவறுகளை உணர்ந்து அவன் சரண்டர் ஆனது நிமித்தமாக மறுபடியும் பார்த்திங்கன்னா தேவன் அவனை புதுப்பித்து மறுபடியும் ராஜாவாக கொண்டு வந்து நிறுத்தி மறுபடியும் அவனை கொண்டு பெரிய காரியங்களை எல்லாம் தேவன் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைய விழுந்து விட்ட தவறிவிட்ட காரியங்களுக்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இருப்பதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்துங்கள். என்னுடைய தவறு நிமித்தமாக என்னுடைய குற்றத்தை நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட காரியங்களை நேரிட்டு கொண்டிருக்குது. ஆண்டவரே தயவா மன்னியும் என்று கேட்கும் பொழுது இரக்கமுள்ள தேவன் அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா உங்களை தண்டிப்பதற்காக அவர் அப்படிப்பட்ட காரியங்களை உண்டாக்குவது கிடையாது. இப்படிப்பட்ட சிக்ஷைகளை அவர் கொண்டு வருவதனுடைய காரணம் உங்களை நேசிப்பது நிமித்தமாக, உங்களை ஒரு நற்குள்ள திராட்சை செடியாக நட்டு இருப்பது நிமித்தமாக, நீங்கள் நல்ல ஒரு மற்றவர்களை மகிழ பண்ணுகிற தேவனை தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிற நல்ல ஒரு கனியை கொடுப்பதற்காக தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. சிம்சோனுடைய வாழ்க்கையை கூட பார்க்கலாம். சிம்சோனும் பாருங்கள், நசரேய விரதத்தை எல்லாம் மீறி அநேக காரியங்களை எல்லாம் அவன் பண்ணி கொண்டிருந்தான். ஆனாலும் பாருங்கள், கடைசியில் அவன் பெலிஸ்தியர் மத்தியில் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்கு இறங்கும். பாருங்கள், அவன் வேசிகள் இடத்துல போனவன் பாருங்கள், திம்னாத்துக்கு போய் வேசியெல்லாம் பார்த்து அங்கே போனவன் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்தது நிமித்தமாக தேவன் அவனை விட்டு விலகிவிட்டார். ஆனால் தேவன் அவனை விட்டு விலகினது, ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாமல் முன்போலவே நான் எல்லா காரியத்திலையும் ஜெயம் எடுப்பேன் என்று போய் தான் பெலிஸ்தியர் கைகளில் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் மாவு அரைத்து கொண்டிருக்கான். அந்த நேரத்திலும் பாருங்கள், தேவனை நோக்கி அவன் கூப்பிடுகிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் இறங்கும், ஆண்டவரே எனக்கு ஒரு விஷயம் இறங்கும். இப்படிப்பட்ட முள்ளும் குறுக்குமான காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு என்னென்ன விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனோட நான் எப்படி மடிவது என்று ஒரு விஷயம் ஆண்டவரே எனக்கு இப்பொழுது நீர் உதவி செய்யும், இறங்கும் என்று அவன் கேட்கும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு இறங்கினார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். இன்றைய தினத்தில் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுற முள்ளும் குறுக்குமான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்னென்ன போராட்டம் இருக்கிறதோ எல்லா காரியத்தையும் பார்த்திங்கன்னா தேவன் இந்த மாதத்தில் நிர்மூலமாக்கி நீங்கள் ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். அதே நேரத்தில் பாருங்கள், பலன் தர முடியாதபடிக்கு இந்த முள்ளும் குறுக்கும் எல்லாம் நெருக்கி கொண்டிருக்கும். ஆண்டவர் இயேசு பாருங்கள், அந்த விதை விதைக்கிற சம்பவத்தில் அதுதான் சொன்னார். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, அது ஆனால் பலன் தர கொடுக்க முடியாதபடிக்கு முள்ளானது நெருக்கி போட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஆவியின் கனி நமக்குள்ளார கொடுக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்டதான முள் குறுக்கு போன்ற காரியங்கள்லாம் நம்மளை நெருக்கிட்டு இருப்பது நிமித்தமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வளர முடியவில்லை. ஆவிக்குரிய காரியத்தில் எந்த காரியத்திலும் பார்த்திங்கன்னா முன்னேற முடியல. இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கி
ஒன்றும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையை இன்றைய தினத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுபவத்தை என்னுடைய குடும்பத்தை விட்டு மாற்றி போடும், பிள்ளைகளை விட்டு மாற்றி போடும், என்னுடைய மேலான அதிகாரிகள் இடத்துலேருந்து இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் மாற்றி போடும் என்று நீங்கள் கேளுங்க. தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதே வசனம் வாசிங்களேன். எஸ்ஐயா 5:6. செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். பாருங்க, மூன்றாவதாக அவர் ஒரு காரியத்தை, மிகவும் பரிதாபமான ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னென்னா, மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுவேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி பாருங்கள், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுகிறான்னா வானத்தின் ஆசீர்வாதம், பரலோக ஆசீர்வாதம் இராதபடிக்கு அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா அடைக்கப்படும் என்று பார்க்கிறோம். காரணம், கசப்பான கனிகள் நம்மிடத்தில் காணப்பட்டது நிமித்தம்தான் இன்றைக்கும் பாருங்கள் மழை ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. இன்றைக்கும் பாருங்கள் மழை பெய்ந்தால் பாருங்கள் எல்லாமே நன்றாக செழிப்பாக காணப்பட்டு கொண்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுவேன் என்று சொல்கிறார். இது பாருங்கள் எவ்வளோ பரிதாபமான நிலைமை. நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவருக்காக வேண்டி 10 வருஷம் 20 வருஷம்லாம் ஓடினவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய முடிவு எல்லாம் கடைசியில் ஒரு பரலோக ஆசீர்வாதம் நமக்கு இராதபடிக்கு நமக்கு போகுமானால் நம்மை காட்டிலும் பரிதாபமானவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம், அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் பாருங்கள் எவ்வளவோ ஆசீர்வதித்து வருகிறாங்க. அந்த ஆசீர்வாதம் ஏன் தங்க மாட்டேங்குது, ஏன் பெருக மாட்டேங்குது, அந்த ஆசீர்வாதத்தை ஏன் சத்துரு வஞ்சித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறான்? காரணம் என்னென்னா, அந்த பரலோக ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க முடியாதபடிக்கு அந்த மலையை அவர் தடுப்பது நிமித்தமாக இந்த ஆசீர்வாதம் நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்காமல் போயிடுது. உலகத்தில் பாருங்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மூதாதையர் சம்பாதித்து வைத்ததான அநேக ஆஸ்திகள் இருக்கலாம், அநேக பொருள்கள் இருக்கலாம், எனக்கு அது இருக்குது இது இருக்குது என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய எல்லாம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சமாதானம் இருக்கா, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கா, குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை இருக்கா? ஒருவேளை எல்லாமே இருக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் பார்த்திங்கன்னா வானத்தின் மலையை பொழிய பண்ணி பார்த்திங்கன்னா தருகிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா பரலோக ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். பிள்ளைங்களுக்கும் நமக்கும் உள்ளதான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? நல்ல ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குதா? இல்லாட்டி இப்போ பிள்ளைங்க என்னென்னா கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுகிறார்களா? ஒருத்தர் சொல்கிறாரு, என்னுடைய அதாவது என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிறதான சந்தோஷத்தை பார்க்கலாம், வேறு சந்தோஷம் ஒன்றுமே இல்லைன்னு. இன்றைக்கி நம்ம உலகத்தில் பிள்ளைங்களுக்கு எதெல்லாமோ நம்ம ஆதாயம் பண்ணி கொடுக்கலாம். அதாவது என்னென்னா, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தராரிலும் ஈவு. அதாவது என்னென்னா, புத்தி உள்ள மனைவி என்னென்னா ஆண்டவராக கொடுக்குற வெகுமதி தான். இதுக்காக வேண்டிய என்ன, அவன் அப்பா பார்த்து வச்சாங்க, அம்மா பார்த்து வச்சாங்க, இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்க என்னென்னா வீடு ஆஸ்தின்னு தான் பார்த்து வைக்க முடியும். நம்ம என்னென்னா புத்தி உள்ள மனைவி வேணும்னா நம்ம தான் ஒழுங்காக ஜெபம் பண்ணி நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாரி ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும்னு நம்ம தான் கேட்டுக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் சண்டை நடந்தப்போ இப்படி தான் வந்துச்சு, இதுமாரி நீ தானே பார்த்து வச்ச, நீ தானே இது பண்ணி வச்சேன்னுட்டு இதுமாரி. அப்போ தான் அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த வார்த்தையை. இதுமாரி அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கி பாருங்கள் அநேகருடைய ஆசீர்வாதம் இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, வானத்தின் மழை நமக்கு பெய்யாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், ஒருவேளை மூதாதையர் சம்பாதித்து வைத்தது நிமித்தமாக நல்ல ஆஸ்திரம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனால் அதை நம்மளால் அனுபவிக்க முடிகிறதா? எத்தனையோ காரியம் பாருங்கள், இடம் வீடு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் பாருங்கள், கோர்ட்டுக்கு போனாலும் பாருங்கள் நம்ம பக்கம் தோல்வி ஆகிறது. காரணம் என்ன? வானத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. வானத்தின் மழை பார்த்திங்கன்னா பொழியப்பட முடியாதபடிக்கு தடையாக நின்று கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா தோல்வி, எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஃபெயிலியர். இன்றைக்கி பாருங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் அனுபவிக்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கி அதாவது என்னென்னா, நல்ல ஆகாரம் நல்ல சகலமும் பரிபூர்ணமாக கிடைக்கிது, ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் சாப்பிட முடியுதா? டாக்டர் சொல்கிறான் அதை சாப்பிட்டா இது வரும், இது சாப்பிட்டா இது வரும், இது சாப்பிட்டா இந்த பிரச்சனைன்னு. ஆனால் பாருங்கள் அனுபவிக்க முடியல. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவனுடைய அனுக்கிரகம்.
பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். பாருங்க, தேவனுடைய அனுக்கிரகம். அந்த 6:2 நினைக்கிறேன். அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அதாவது தேவன் ஒருவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். அவன் என்ன இச்சித்தாலும், அவன் அதுக்காண்டி என்ன முயற்சி பண்ணாம இருந்தாலும், இன்னைக்கு சிலருக்கு வருமானம் அப்படி வருது, அவன் என்னதான் முயற்சி பண்ணாம இருந்தாலும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வழியில வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை, அவனுக்கு அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. பாருங்க, அவனுக்கு அனுபவிக்கும் சக்தியை பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை பாருங்க, அந்நிய மனுஷன் அதை அனுபவிச்சுட்டு இருக்கான். பாருங்க, எவ்வளோ இச்சித்தாலும் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு இடத்துல சொன்னோன்னா, பொருள்கள் பெருகினால் அதை தின்னுகிறவர்களும் பெருகுகிறார்கள்னு நம்முடைய வாழ்க்கையிலேயே பாருங்க, சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கலாம். அதுமாரி பார்த்திங்கன்னா, சரி நல்லா சாப்பிட்டு நல்லா இதாக இருப்போம்னு நினைப்பாங்க, ஆனால் சாப்பிட முடியாது. இதுமாரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு போராட்டம், இதுமாரி திடீர்னு பார்த்திங்கன்னா ஆளுங்க பெருகிடுவாங்க. இதுமாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறையா காரியங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான இப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு நம்ம மனைவியையோ பிள்ளைகளையோ மற்றும் உள்ளவர்களையோ நம்ம குறை சொல்லி கொண்டு இல்லாமல் நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பரலோக ஆசீர்வாதம் எதற்காக என்னுடைய குடும்பத்தில் தடைப்படுகிறது? இப்படிப்பட்ட பரலோக ஆசீர்வாதம் என்ன காரியத்துக்காக வேண்டி? ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத கசப்புள்ளதான இப்படிப்பட்டதான கனிகள் என்னிடத்தை காணப்பட்டால், ஆண்டவரே தயவாக மன்னியும், வானத்தின் பலகணிகளை திறந்து என்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை நீர் ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, உங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் பார்த்திங்கன்னா அந்த வானத்தின் ஆசீர்வாதத்தினால் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிங்களேன். அவர் பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்படுற. இன்னைக்கு கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார், சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நம்ம என்னென்னா ஆசீர்வாதமான வார்த்தைகளே நம்ம அநேக வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்கலாம், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கலாம். எந்த தீர்க்கதரிசி சொன்னாலும் அது அப்படியே நிறைவேறக்கூடியதான அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூட கேட்கலாம். ஆனால் நம்மிடத்தில் இப்படிப்பட்ட கசப்புள்ள கனி நம்மிடத்தில் காணப்படுமே, ஆனால் எந்த விதத்திலையும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவனே பாருங்கள் அதை அடைத்து போடுவேன் என்று சொல்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட வானத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்திங்கன்னா தேவன் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அதாவது என்னென்னா, வானத்திலேருந்து மழை பெய்யும் மட்டும் அந்த விதவையினுடைய வீட்டில் பாருங்கள் மாவும் குறையில்லை எண்ணெயும் குறையில்லைன்னு சொல்லியிருக்கோம். கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் இருக்க மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அது கீழே இருக்கும். அதேமாரி பாருங்கள், தேசத்தின் மழை பெய்கிற வரைக்கும் அந்த சாரிபாத் உதயனுடைய வீட்டில் எந்த விதமான குறைவும் இராதபடிக்கு தேவன் பார்த்திங்கன்னா ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். பஞ்ச நேரம் தான், பஞ்சமான ஒரு சூழ்நிலை தான். ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு பாருங்கள், பஞ்ச காலத்தில் தான் விதவித்தான், ஆனாலும் 100 மடங்கு அவன் பார்த்திங்கன்னா பலனை பெற்றுக்கொண்டான். காரணம் என்னென்னா, வானத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த உலகத்தில் எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் அது நம்ம எங்குமே கொண்டு போக முடியாது. ஆனால் வானத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் பொழுது, அந்த மலையின் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது, பரலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் பொழுது, இந்த உலக ஆசீர்வாதம் எல்லாம் நம்மை தேடி கொண்டு வரும். அதனால் நம்ம அந்த திராட்சை ரசமான தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணுகிறது போல் நாம் ஒரு அப்படிப்பட்டதான நல்ல ஒரு கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.